ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலா இன்னைக்கு ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கொஞ்சம் ஜூனியர் பசங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்னன்னா, சில லாஜிக்கல் ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா அதில 2, 3 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, அம் கொஞ்சம் மேனுவலா அத வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹார்டான விஷயமா இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஒரு வீடியோவா பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, ஸோ அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் ஐடியா. அ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் லாஜிக்கல் ஃபங்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களாவே வந்து எந்த ஒரு லாஜிக்கல் ஃபங்ஷன் வந்தாலுமே உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் பண்ண முடியும். லெட்ஸ் ஜம்ப் இன்டு அவர் வீடியோ. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட செக்யூரிட்டி, கேட்டகரி, கண்ட்ரி, தென் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் வேல்யூ. ஓகே. இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. இங்க வந்து நம்மகிட்ட ஒரு 5 விதமான எக்ஸாம்பிள் நம்ம வந்து பிரிப்பேர் பண்ண போறோம். ஸோ திஸ் த ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னம்னா, இப்ப இந்த டி காலம் இருக்கிற வேல்யூ இருக்கு இல்லையா? அந்த டி காலம் இருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கிரேட்டர் தென் 10,000,000 இருந்துச்சு அப்படின்னம்னா, எனக்கு வந்து இது வந்து எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாரி குடுக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஐடியா. ஓகேவா? இது எப்படி வந்து நம்ம வந்து லாஜிக்கலா பண்ணணும் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ஃபங்ஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் தான். கரெக்ட்டா? இஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டேப் அடிக்கிறேன். டேப் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய இந்த இன்சர்ட் ஃபங்ஷன வந்து கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லாஜிக்கல் டெஸ்ட் பண்ண சொல்லுது. லாஜிக்கல் டெஸ்ட் என்ன? இப்போ நமக்கு அதாவது இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000,000. ஸோ இதுதான் நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லாஜிக்கல் டெஸ்ட் இந்த வேல்யூ, ஓகே இந்த வேல்யூ, தென் கிரேட்டர் தென் சிம்பல், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் இது செக் பண்றது. லாஜிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதுதான் வந்து செக் பண்ணும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இது வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா, நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னம்னா, எஸ்ன்னு சொல்லி குடுக்க சொன்னோம். இல்ல எனக்கு வந்து ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து நோன்னு சொல்லி குடுன்னு சொல்றோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ அதாவது டி2னுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ட்ரூ. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபார்முலா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ். ஓகேவா? தென் கிளிக் ஓகே. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா, ஸோ இந்த வேல்யூ வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் 10,000,000 இருக்குது. மத்தது எல்லாமே வந்து நோன்னு சொல்லி வந்துருச்சு. ஏன்னா மத்தது எல்லாமே லெஸ் தென். ஓகேவா? இது நம்முடைய ஃபர்ஸ்ட்டு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். இது ஒண்ணு. இப்ப இது வந்து சிங்கிள் ஐ மீன் நம்ம வந்து லாஜிக்கல் டெஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் பண்ணோம். பட் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 1,00,00,000 ஓகே 1,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா 10,00,00,000 வரைக்கும். அதாவது 1,00,00,000 இருந்து 10,00,00,000 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னம்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாரி குடுக்கணும். சரியா? இன் பிட்வீன்ல இருக்குங்கிறது தான் நம்மளோட ஐடியா. இப்பயுமே வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னம்னா, இப்போ ஈக்குவல் டூ தென் இஃப் ஸ்டேட்மெண்ட் போறேன். டேப் ஓகே. இப்போ நம்ம வந்து 2 விஷயத்த அதாவது 2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐ மீன் 2 லாஜிக்கல் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அப்படிங்கிறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஓகே. ஆண்ட்ங்கிறத யூஸ் பண்ணணும். இப்ப எப்படி ஃபங்ஷன் ஆகுதுங்கிறத பாருங்க. இப்ப வந்து அகைன் நான் வந்து எஃப்எக்ஸ் ஐ மீன் நம்மளுடைய இன்சர்ட் ஃபங்ஷன் வந்து கிளிக் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லாஜிக்கல் என்ன? எனக்கு இந்த வேல்யூ ஓகே. இந்த வேல்யூ எனக்கு வந்து கிரேட்டர் தென் ஓகே. கிரேட்டர் தென் திஸ் வேல்யூ ஏன்னா நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து என்ன பண்ணணும்னா, அப்சல்யூட் ரெஃபரன்ஸா மாத்திக்கணும். இப்போ வந்து F4 கிளிக் பண்ணீங்கன்னா வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸா மாறிடும். ஸோ தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் என்னுடைய லாஜிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ கரெக்ட்டா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, அடுத்து சேம் என்னுடைய D2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் திஸ் வேல்யூ. ஓகே. தென் அகைன் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, பிளாக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு 2 விஷயம் நடந்திருக்கு. கரெக்ட்டா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ். கரெக்ட்டா? ஸோ அப்படிங்கிறப்போ ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா, எல்லாமே ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும் தான் ட்ரூ வரும். ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயில்ட் ஆயிருச்சு அப்படின்னம்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் தான் குடுக்கும். ஏன்னா, ஒரு கண்டிஷன் ட்ரூ, ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ். பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ். சரி, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னன்னா, அகைன் வந்து என்னுடைய ஃப இஃப் ஃபங்ஷன் போறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஜிக்கல் டெஸ்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஃபால்ஸ் ஆயிருச்சு. கரெக்ட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எஸ் ஆர் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நோ அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். இது வந்து ஃபால்ஸா இருந்ததுனால என்னுடைய ஃபார்முலா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நோ தான். ஓகேவா? கிளிக் ஓகே. இப்போ நான் வந்து டபுள் கிளிக் பண்றேன். டபுள் கிளிக் பண்ண உடனே இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே எஸ்ல இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது கிரேட்டர் தென் திஸ் வேல்யூ அண்ட் லெஸ் தென் திஸ் வேல்யூ. கரெக்ட்டா? ஏன்னா இது
கிரேட்டர் தென் திஸ் வேல்யூ தான். பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இதையும் தாண்டி இருக்கிறதுனால, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ எல்லாமே நோ, இந்த வேல்யூ எல்லாமே எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆண்ட் ஃபங்ஷன். இது வந்து நியூமெரிக்கல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? அப்படின்னா கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெக்ஸ்ட் வேல்யூமே நம்மளால கம்பேர் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஈக்குவல் டூ இஃப் ஓகேவா? தென் இப்பயுமே நம்ம வந்து ஆண்ட் தான் யூஸ் பண்ண போறோம். டேபு இப்பயுமே நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய இன்சர்ட் ஃபங்ஷன் போய்க்கிறேன். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ நல்லா படிச்சுக்கோங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ இது எல்லாமே கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ கேட்டுருக்கிறோம். இந்த வேல்யூக்காக. ஓகேவா? ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய லாஜிக்கல் ஃபங்ஷனு என்னுடைய D2 செலக்ட் பண்றேன். இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ சிம்பல் போட்டுட்டு, தென் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய லாஜிக்கல் ஃபங்ஷன் ட்ரூ. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னம்னா, என்னுடைய கேட்டகரி அதாவது பில இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஈக்குவல் டூ ஓகே. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல்ட்டா இருக்கணும். இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபங்ஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஃபங்ஷன் நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2 டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு, அதுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எப்பயுமே வந்து உங்களோட எத கம்பேர் பண்றீங்களோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டெக்க தான் நம்ம வந்து கம்பேர் பண்றோம். கரெக்ட்டா? ஸோ இது வந்து நம்மளுடைய 2 இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷனுமே இது வந்து கிரேட்டர் தென் இந்த வேல்யூக்காக தான் இருக்கு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் 10 க்ரோர்ல இருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, B2மே வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ல தான் இருக்கு. ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ. கரெக்ட்டா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா, இப்போ வந்து அகைன் வந்து என்னுடைய வேல்யூஸ் ட்ரூவா இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ன்னு குடு. பட் யூ கேன் டைப் வாட்டெவர் யூ வாண்ட். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சும்மா நம்ம எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். நோன்னு சொல்லி பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னுடைய ஃபார்முலா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ். ஓகே. கிளிக் ஓகே. இப்போ நான் வந்து டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னம்னா, இங்க ஒரே ஒரு டெக்கு தென் கிரேட்டர் தென் நம்மளுடைய 10 க்ரோ. ஸோ அதனால இந்த இடம் மட்டும் வந்திருக்கு. மத்த எல்லாமே நோ. மேபி வந்து பார்த்தீங்கன்னா, இதே இத சும்மா காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணி இங்க போடுறேன். இப்போ போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே எஸ், இதுவுமே எஸ். ஸோ தட் மீன்ஸ் ஆண்ட் ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நம்மளுடைய லாஜிக்கல் டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும் தான் அது எஸ்ன்னு குடுக்கும். இல்லன்னா ஃபால்ஸ்ன்னு குடுக்கும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க வந்து இந்த நம்மளுடைய கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, டெக்கா இருக்கலாம். அப்படி இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கன்சூமரா இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 2மே இதுவா இருந்தாலும் சரி, அதுவா இருந்தாலும் சரி. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெஸ்டட்ல ஆர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இஃப் ஓகே. ஓப்பன் தி பிராக்கெட். இப்போ நம்ம வந்து ஆர் ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஆர் ஓகே. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபங்ஷன் ட்ரூவா இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ. அது எப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எக்ஸ கிளிக் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்முடைய லாஜிக்கல் என்ன? என்னுடைய இந்த வேல்யூ ஓகே. ஈக்குவல் டூ டெக். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸா மாத்திக்கலாம். F4 கிளிக் பண்ணுங்க. தென் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய B2 ஓகே. என்னுடைய B2 வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டூ கஸ்டமர் கரெக்ட்டா? இதையுமே நம்ம வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸா மாத்திக்கலாம். ஸோ இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 2ல அதாவது இது ட்ரூ, இது ஃபால்ஸ். பட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஆன்ஸர் வந்து ஃபால்ஸ். ஏன்னா ஏதாவது ஒண்ணு வந்து நமக்கு வந்து ட்ரூவா வந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூவா குடுக்கும். இப்போ நான் என்னுடைய இஃப் ஃபங்ஷன் போறேன். ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் ஆர் நோ. ஓகேவா? ஸோ இப்போ என்னோட ஆன்ஸர் பாருங்க எஸ். ஏன்னா ஏதாவது ஒரு ஃபங்ஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ட்ரூன்னு வந்துச்சு. அதனால ஆன்ஸர் ட்ரூ. ட்ரூங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூவா இருந்துச்சுன்னா நான் என்ன கொண்டு வரணும்? ஃபால்ஸா இருந்துச்சுன்னா என்ன கொண்டு வரணும்? ஸோ இதுதாங்க ஃபார்முலா. இந்த இத வந்து புடிச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எப்பேர்ப்பட்ட லாஜிக்கல் ஃபங்ஷன்னாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன காம்ப்ளிகேஷனா பண்ணியிருக்கிறோம். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 0லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, 1 க்ரோர் வரைக்கும் இருந்துச்சுன்னா வந்து லோ. தென் 1 க்ரோர் டூ 10 க்ரோர் இருந்துச்சுன்னா மீடியம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை. அதையும் தாண்டி போயிருச்சு அப்படின்னம்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெரி ஹை அப்படின்னு சொல்லி குடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து 2 விதமா ஹேண்டில் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண போறது இஃப் இஸ் ஃபங்ஷன். ஓகே. ஈக்குவல் டூ இதுவரைக்கும் நம்ம வந்து இஃப் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ யூஸ் பண்ண போறது இஃப் இஸ் ஃபங்ஷன். இஃப் இஸ் ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கன்டினியூஸா நீங்க வந்து எவ்வளோ லாஜிக்கல் ஃபங்ஷனா நீங்க வந்து ஆட் பண்ணிட்டே போலாம். அது எப்படிங்கிறத பாருங்க. செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நான் வந்து எஃப்எக்ஸ கிளிக் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய லாஜிக்கல் டெஸ்ட். ஓகே. நார்மலா எப்பயும் போல தானே இருக்கு. லாஜிக்கல் டெஸ்ட். இப்போ இதில என்ன சொல்றோம் அப்படின்னம்னா, இந்த வேல்யூ ஓகே. இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் திஸ் வேல்யூ ஓகே. லெஸ் தென் திஸ் வேல்யூ ஃபங்ஷன் F4 இது இருந்துச்சு அப்படின்னம்னா, நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, எனக்கு வந்து லோ அப்படின்னு சொல்லி குடு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய லாஜிக்கல் ஃபங்ஷன்.
இப்ப நீங்க லாஜிக்கல் ஃபங்ஷன் போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து லாஜிக்கல் 2 கேட்கும். இப்ப லாஜிக்கல் 2 என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அகைன் என்னுடைய D2 ஓகே லெஸ் தென் திஸ் வேல்யூ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளாக் பண்ணிக்கிறோம். தென் இன் கேஸ் வேல்யூ ட்ரூவா இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிளிக் பண்ண அடுத்தடுத்த லாஜிக்கல் டெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகிக்கும். மீடியம் ஓகே. இதையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் ரெஃபரன்ஸா மாத்திக்கலாம். அடுத்து லாஜிக்கல் டெஸ்ட் 3 ஓகே. இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, D2 லெஸ் தென் திஸ் வேல்யூ இப்போ ஜஸ்ட் டிராப் டவுன் பார்த்தீங்கன்னா தெரியும். இன் கேஸ் இந்த வேல்யூ ட்ரூவா இருந்துச்சுன்னா, நமக்கு என்ன வேணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹை அப்படின்னு சொல்லி குடுக்கணும். கரெக்ட்டா? அடுத்து அகைன் வந்து நம்ம வந்து அடுத்த லாஜிக்கல் டெஸ்ட் பண்ண போறோம். இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கிரேட்டர் தென் நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். கிரேட்டர் தென்னாலும் பண்ணிக்கலாம். பட் வந்து சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே செக் பண்ணிட்டு வருது. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னம்னா, எனக்கு வந்து வெரி ஹை அப்படின்னு சொல்லி குடுத்துரு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த லாஜிக்கல் ஃபங்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத சொல்றேன் பாருங்க. இது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு இத செக் பண்ணும். ஓகே. ஃபால்ஸ். அடுத்து இத செக் பண்ணும். தென் திஸ் இஸ் ஃபால்ஸ். தென் அடுத்து இத செக் பண்ணும். இதுவுமே ஃபால்ஸ். தென் வந்து ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஃபைனலா ஏதாவது ஒரு வேல்யூ குடுக்க போறோம்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆப்வியஸ்லி அது வந்து கிரேட்டர் தென்னா தான் இருக்கணும். அதனால ட்ரூன்னு சொல்லி நம்மளே குடுத்துட்டோம். தென் வெரி ஹை கொண்டு வரணும்னு சொல்லிட்டோம். இப்போ ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, வெரி ஹை. ஓகே. கிளிக் ஓகே. ரொம்ப சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து லாஜிக்கல் ஃபங்ஷன் இதுதாங்க லாஜிக்கல் ஃபங்ஷன். இத மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா லாஜிக்கல் ஃபங்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து அனாலிட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் தி ரீசன் ஐ பிரிங் இட் டு யுவர் பிரிவ்யூ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நம்ம நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் பி சேஃப். பாய் பாய்.